எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் அன்னப்பிரிய லக்ஷ்மி. இங்கே ஆஸ்ட்ரோவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூரில் நிறைஞ்ச பௌர்ணமி நாளான இன்னைக்கு நாங்கள் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் வந்து செஞ்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தில் வந்து வழிகாட்டியாக எல்லாருக்குமே வந்து துணையாக இருக்கின்ற பாபாஜி என்று அழைக்கப்படுகின்ற டாக்டர் பிள்ளை ஐயா அவர்களோட ஆசீர்வாதம் இன்னைக்கு ஸ்ரீம் ரிஷி மகாலட்சுமி அம்பாலோட விக்கிரகம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்க ஸ்ரீம் ரிஷி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருக்குமே வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கும். ஸ்ரீம் ரிஷின்றது ஒண்ணுமே கிடையாது. சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி அம்சம் தான் ஸ்ரீம் ரிஷி இங்க வந்து எழுந்தருள் இருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீம் அப்படின்றது வந்து பீஜ மந்திரம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த பிரிசி என்ற வார்த்தைக்கான அர்த்தம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லோருக்குமே வந்து தேவைகள் வந்து அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில வந்து பணம் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போதும் சரி, அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்துக்குமே வந்து பணம் வந்து ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. அப்படியாப்பட்ட பணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நான் எல்லாமே நல்லா என்னோட ஃபுல் எஃபோர்ட்டும் போடுறேன், நல்லா வந்து உழைக்கிறேன், ஆனா என்னால வந்து இந்த பிசினஸ்ல வந்து மேல வந்து வர முடியல, ஆனா என்ன தடை ஆகுறதுன்னே எங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னும் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயத்துக்கு அதாவது கொடுத்த பணம் வந்து நம்மளுக்கு திரும்ப வராம இருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து வேலையில வந்து இருக்கும்போது ஒரு ஜாப்ல வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வராது. அப்புறமா அன்றாட தேவைகளுக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த பணம் வந்து என்ன தடை இருக்குதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த தடைகளை விளக்குறதுக்கு என்ன அப்படின்னு பண்ணோம்னா நிறைய பூஜை முறைகள் எல்லாமே பண்ணணும். ஆனா டாக்டர் பிள்ளை அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்றதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த பிரிசி என்றது வந்து அது ஒரு ஒளியோட அதிர்வுன்னு சொல்லலாம். அந்த சவுண்டோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீம் பிரிசி அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு சாண்டிங்கும் நம்ம சொல்ல 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 அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக்ஸ் தான் வந்து ஐயா சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டமான வார்த்தையே கிடையாது. அதுவும் பொறுத்து எல்லோருக்குமே வந்து சொல்ல முடியும். அந்த ஸ்ரீம் பிரிசி அப்படின்ற அந்த மந்த்ரா சாண்டிங் மூலியமா அங்க வந்து எழுப்புற வந்து அந்த ஒளி அதிர்வு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த சவுண்டோட எஃபெக்ட் அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஐயா வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய ஒரு வீடியோஸ்ல ஐயா சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட பேட் மணி கர்மா அப்படி இருக்கும் பாத்தீங்களா, அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு வந்து இந்த ஸ்ரீம் ரிஷி மந்திரம் வந்து ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஐயா வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி இதனால நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்காங்க. ஐயாவோட குறிக்கோள் என்ன அப்படின்னா இந்த எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சகல ஐஸ்வர்யம் சௌபாக்கியம் செல்வவளம் நிறைஞ்சிருக்கணும்ன்ற ஒரே குறிக்கோளோட நம்ம ஸ்ரீம் ரிஷி அம்பாலை வந்து பத்தி எல்லாருக்குமே தெரிய வைக்கணும். இந்த மந்திரம் வந்து ஏற்கனவே உலகம் முழுக்க பரப்பி இருக்கு. இருந்தாலும் எல்லோரும் அம்பாலை வந்து நேராகவும் வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லோரோட நலனுக்காக வேண்டி இன்னைக்கு பௌர்ணமி தினமால இன்னைக்கு ஜூன் 29 திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணிக்கு அம்பாலை இங்க பிரதானமா பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்ரீம் ரிஷி லக்ஷ்மி உங்கள் முன்னால வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பிள்ளையாரு, இந்த பக்கம் வந்து முருகரும் எழுந்தருளி, ஸ்ரீம் ரிஷி சுத்தி பாத்தீங்கன்னாக்கா அஷ்டலட்சுமியுமே வந்து எழுந்தருளி இருக்காங்க. இந்த அஷ்டலட்சுமி பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லோருக்குமே சகல ஐஸ்வர்யம் கொடுக்க வேண்டிய தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஷ்டலட்சுமிகளின் கடாட்சமும் பெற வேண்டியும் சொல்லிட்டு இங்க வந்து சென்னை அம்பத்தூர்ல இருக்க ஹோமா சென்டர் ஹாஸ்டர்வுட் ஹோமா சென்டர்ல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதுல என்ன நம்மளுக்கு எல்லாருமே ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீம் ரிஷி வந்து ஒளியாவே வந்து கேட்டிருந்த நம்மளுக்கு ஸ்ரீம் ரிஷி அம்பாலை வந்து நேர பார்க்கிற வாய்ப்பு வந்து இங்க கிடைச்சிருக்கு. இதுல முக்கியமான சிறப்பு அம்சம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே முதல் முறையா ஸ்ரீம் ரிஷிக்கு அப்படின்றத வந்து ஆலயம் எழுப்பி இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா இங்க சென்னை அம்பத்தூர் ஹோமா சென்டர்ல. அதனால நீங்க யாருமே இந்த வாய்ப்பை வந்து தவற விடாம உங்களுக்கு எப்பெல்லாம் அம்பாலை வந்து பார்த்து தரிசனம் பண்ணணுமோ கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அவங்க கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க எப்ப வேணாலுமே வந்து இந்த பூஜையிலும் வந்து ஹோமத்திலையும் கலந்துக்கலாம். இன்னைக்கே நாங்க பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு மந்திரம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி சொல்றதுக்கும் 1000 முறை சொல்றதுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு முதல் நாள் இன்னைக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சுமார் 1,08,000 முறை ஸ்ரீம் ரிஷி என்ற மந்திரத்தை வந்து அம்பாள் முன்னாடி ஒரு 8 புரோகிதர்கள் மூலம் நாங்க செஞ்சு அம்பாளை வந்து இன்னும் நல்லபடி அம்பாளே வந்து அதிக சக்தி வாய்ந்துதான் அமர்ந்திருக்காங்க.
இந்த பாசிட்டிவிட்டி வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும், பாக்குறவங்களும் கேட்கணும். அதே மாதிரி நான் சொல்றதை விட உணர்ந்தால் தான் முடியும்னு நான் சொல்லுவேன். அதனால நாங்க நிறைய வந்து அனுபவப்பட்டிருக்கோம். ஸ்ட்ரீம் பிஸி மூலியமா இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வருமா அப்படின்றதுக்கு வந்து நிறைய பேருக்கு கேள்விக்குறி இருக்கலாம். ஆனா இதனை பத்தின ரிசர்ச்சஸ் வந்து உங்களுக்கு சொல்லுது. நிறைய பேரு, அதாவது இன்னும் மேலை நாட்டர்கள் மொழிக்க இந்த ஸ்ரீம் பிரிசி மந்திரத்தை அப்படி வந்து நம்புறாங்க, பயனும் அடைஞ்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு சொன்ன மந்திரம் வந்து அடுத்த வாரத்துல வர வேண்டிய பணம் 2 நாள்லயே வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிப்ளைஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதனால இது வந்து நாங்க மட்டுமே இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பரப்பணும், எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் இந்த ஸ்ரீம் பிரிசியோட ஆலயத்தோட ஒரு சிறப்பம்சம்னு நான் சொல்லுவேன். அதனால கண்டிப்பா உங்களுக்காக எப்பெல்லாம் முடியுதோ இங்க வந்து இன்னைக்குமே பாத்தீங்கன்னாக்கா வெல்த் ஆக்டிவேஷன் ஹோமா, அதாவது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தடையா இருக்கிற, அதாவது யூஸ்வலா சொல்ல போனீங்கன்னா அந்த நெகட்டிவான வார்த்தையை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் நாங்க. மோஷன் சகல ஐஸ்வர்யம் சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான உங்க வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா ஐஸ்வர்யமா செல்வ வளம் மிக்க வேணும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறவங்க எல்லாமே இந்த ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது உங்களுக்கு ஹோமம் பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து எங்களை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிட்டு இங்க அம்பாள் முன்னாடி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க நான் சொல்றதை விட நீங்க எல்லாருமே சொல்வீங்க உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் மிராக்கிள்ஸ் வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்ல போனா நியூ பிகினிங் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் தான். இன்னைக்கு ஸ்ரீம் பிரிசி அம்பாள் மூலியமா அதே மாதிரி தினப்படி 6 மணிக்கு ஒரு 48 நாளைக்கு நாங்க வந்து 6ல இருந்து 6:30 வரைக்கும் ஸ்ரீம் பிரிசி சாண்டிங் வந்து சொல்ல போறோம். இது வந்து இன்னில இருந்தே நடக்கிறதுக்கு, அதாவது ஜூன் 29ஆம் தேதியில இருந்தே நடக்க போகுது. 48 நாளைக்கு வந்து கண்டினியூவா அந்த ஸ்ரீம் பிரிசி மந்த்ரா சாண்டிங் அப்படின்றதும் இருக்கு. அதுக்கான குரூப்பும் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கணுமோ தாராளமா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ரீம் பிரிசி மந்திரம் வந்து இங்கேயும் வந்து சொல்லலாம், இல்லையா நீங்க வந்து உங்களுக்கு வந்து லைவாவும் பார்க்கலாம், அது மூலியமாவும் கேட்டு வீட்டுல இருந்தே கூட நீங்க வந்து ஸ்ரீம் பிரிசி மந்திரம் வந்து நீங்க கேட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமான விஷயம், நிறைய நம்ம நாள் கிழமை ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் பார்ப்போம் ஒரு வழிபாட்டுக்கு அப்படின்னு. ஆனா ஸ்ரீம் பிரிசி பொறுத்த வரைக்குமா நீங்க எந்த நேரத்துல வேணா வந்து சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஒரு அமைதியான முறையில கூட தாராளமா நீங்க ஸ்ரீம் பிரிசி மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம். ஒண்ணுமே இல்லை, SHREEM அந்த ஸ்ரீம் அந்த பீஜ மந்திரோட BRZEE வரும். ஸோ அதான் அதை வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். ஸோ ஸ்ரீம் பிரிசி அப்படின்றதுதான் இந்த சாண்டிங் போது ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி அவ்வளவுதான். உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சொல்லலாம். ஆனா இங்க நீங்க வந்து அம்பாளை பார்க்கணும்னா கண்டிப்பா உங்க எல்லாருமே நான் வந்து கேட்டுக்கிறேன், இந்த ஒரு அரிய வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்தி உங்கள் வாழ்விலும் சகல ஐஸ்வர்யம் செல்வ வளம் நிலைச்சு நிக்கணும்னு நான் வந்து கேட்கிறேன். அததான் நான் சொன்னேன் உங்களுக்கு, ராகு காலம் யமகண்டம் கூட நம்ம பார்க்க தேவையில்லை அப்படின்னு. இது வந்து பொதுவான மந்திரம். இது வந்து குறிப்பிட்ட ஒரு உக்ர தேவதைக்கு அப்படின்னா கூட வந்து நீங்க சில விஷயம் கேட்கலாம், இது வந்து ஒரு நெகட்டிவிட்டிஸ்க்கு வரும். இது வந்து ஸ்ரீம்ன்றது வந்து பீஜ மந்திரம். அதே மாதிரி பிரிசைன்றது வந்து அந்த வெல்த் ஆக்டிவேஷனுக்கான அந்த ஒளின்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு வந்து இந்த ராசிக்காரங்கள் தான் வந்து வழிபடணும் அப்படின்றதுக்கே கிடையாது. சின்ன குழந்தைங்க முதல் வயசான வரைக்குமே யாரு வேணாலுமே இதை வந்து அந்த மந்த்ரா வந்து சான் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து லக்ஷ்மி ஸ்வரூபம். நீங்க எங்கேயுமே பார்த்திருக்கூடிய அம்சம் வந்து பாத்தீங்கன்னா 3 தலை நாகத்தோடவே இருப்பாங்க. அததான் நான் சொன்னேன், நம்மளுக்கோட மணியோட பேட் கர்மாவை டெஸ்ட்ராய் பண்றதுக்கான பிரிசின்ற ஒளி எழுப்பு. இது வந்து ஐயாவுக்கு வந்து அகஸ்தியர் கொடுத்த ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் இந்த விசேஷ அமைப்புல வந்து அம்பாள் வந்து எழுந்தருள் இருக்காங்க. அதே மாதிரி கையில வந்து அந்த பணம் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால மகாலட்சுமி தான் இவங்க ஸ்ரீம் பிரிசின்றவங்க. அதனால அந்த டெஸ்ட்ராய் பண்ற எஃபெக்ட் வந்து இருக்கணும் இல்லைங்களா. அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஏதாவது ஒரு அந்த டெஸ்ட்ராய் பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் வேணும். அதனால பாத்தீங்கன்னா பொதுவா நாகத்துக்கு செல்வ செழிப்பு தன்மை ஈர்க்கும் தன்மை கொண்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளையார்கிட்டையும் நாகம் இருக்கும், முருகர்கிட்டையும் நாகம் இருக்கும். திருப்பதி பெருமாள் பார்த்திருக்கீங்களா, கையை சுத்தி 2 கையை சுத்தியுமே வந்து நாகம் இருக்கும். சிவபெருமான்கிட்ட நாகம் இருக்கும். அதனால நாகம் இல்லாத தெய்வங்களை வந்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதனால பாத்தீங்கன்னா இந்த நாகத்துக்கு செல்வ செழிப்பு தன்மை ஈர்க்கும் சக்தி உண்டு. இன்னும் நார்மலாவே பாத்தீங்கன்னா லக்ஷ்மினாலே செல்வ வளம் தான். இன்னும் நாகத்துக்குமே வந்து சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த பேட் மணி கர்மா டெஸ்ட்ராய் ஆகி நம்மளுக்கு அந்த வெல்த் ஆக்டிவேஷன் கிடைக்கும், நல்ல செல்வ வளம் பெருகணுன்றதுக்காக தான் இந்த அமைப்பு. கண்டிப்பா வழிபடலாம். அததான் சொன்னேன், இது வந்து ஒரு உக்ர தெய்வமே கிடையாது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நானும் வாராகி உபாசகர் தான்.
இப்போ வாராகிக்குமே வந்து மகாலட்சுமி அம்சம் கொண்ட வாராகியை தாராளமா வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம எப்படி சொல்றோமோ, இது வந்து அம்பாள் போது முழுக்க மகாலட்சுமி அம்சம் தான். எல்லார் வீட்லயுமே மகாலட்சுமி படம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களும். அதனால தாராளமா இவங்களை வச்சு வழிபாடு பண்ணலாம். எங்களை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம், இமெயில் பண்ணலாம். support@astroway.com அப்படின்ற ஐடிக்கு வந்து இமெயில் பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு சிஆர்எம் கஸ்டமர் சப்போர்ட்டுக்குன்னு தனியா இருக்காங்க. அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை பத்தி. அதே மாதிரி இந்த 48 நாள் மண்டல பூஜையில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னாலும் தாராளமா கலந்துக்கலாம். பப்ளிக் பொறுத்த வரைக்குமே தாராளமா காலையில நாங்க வந்து இங்க 6 மணில இருந்து இருப்போம் தான். பட் பூஜை அப்படின்றது போது கொஞ்சம் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு நிறைய ஆன்லைன் புக்கிங்ஸும் வந்து வந்துட்டு இருக்கு. அதனால சுவாமியை வந்து தரிசனம் பண்ணனா எப்ப வேணா தாராளமா நீங்க வந்து வரலாம். காலையில இருந்தே நீங்க வந்து வர ஆரம்பிக்கலாம். ஒரு 8 மணிக்கு வரணும்னாலும் வரலாம். சாயந்தரம் ஒரு 6 மணி அது வரைக்குமே வந்து உங்களுக்கு திறந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது பூஜை புக் பண்றீங்க, தனிப்பட்ட முறையில பண்றீங்கன்னாலுமே தாராளமா நீங்க வந்து கலந்துக்கலாம். அதுக்காக தான் ஒரு இன்கேஸ் ஏதாவது பூஜை பண்ணணும்னா ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் எல்லாருக்குமே. மற்றபடி தரிசனம் அப்படின்றதுக்கு வந்து எப்ப வேணாலும் வந்து நீங்க தரிசனம் பண்ணலாம். ஸ்ரீம்பிரிசி அம்பாலோட பிரதிஷ்டையோட சிறப்பை பத்தி பார்த்தோமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இப்போ சமீப காலமா நம்ம வாராகி அம்மனை பத்தி எல்லோருக்குமே அதிகமா தெரிஞ்சு நிறைய பேர் பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இங்க பாத்தீங்கன்னாக்கா வாராகி அம்மன், அதாவது ஸ்ரீம்பிரிசியை வழிபட்டதுக்கு அப்புறமா இங்க நேரா உள்ள வந்தீங்கன்னாக்கா வாராகி அம்மன் பிரம்மாண்டமா இங்க வந்து காட்சி அளிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷமா இங்க வாராகி அம்மன் வந்து எழுந்தருள் இருக்காங்க. நிறைய பேர் வந்த வேண்டுதல் வந்து பாத்தீங்கன்னாக்கா பளிச்சும் இருக்கு. அம்மாவுக்கு வந்து அடுத்த வாட்டி நான் எப்பவுமே சொல்லுவேன், இங்க வாராகி பூஜை பண்ண வரும்போது, அம்மா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, என்ன உங்களோட கோரிக்கை இருக்குமே அம்மா வந்து கண்டிப்பா அடுத்த முறை நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு திருமண தடையா இருக்கட்டும், அதே மாதிரி குழந்தை பாக்கியம். இப்போ இங்கேயே எங்க ஆஃபீஸ்லயே நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, அப்புறம் வெளியில இருந்து வந்தாங்க, அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் வந்தாங்க. நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இங்க பூஜை பண்ணி ஒரு எலுமிச்சம்பழம் தான் கொடுத்த அமிஷன். அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்க ஜூஸ் புழிஞ்சு சாப்பிட சொல்லுங்க, அடுத்த முறை குழந்தையோட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னாக்கா கட்டி நிறைய இருந்துச்சு. இது வந்து நிஜமான விஷயம். அது என்ன பண்றது, ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, என்ன பண்றது, ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்றதுக்கு அவங்க கிட்ட வந்து பண வசதியுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட வந்தாங்க. ஒன்னே ஒண்ணு இல்லை, எனக்கு எப்பவுமே அம்பாளோட எனக்கு சொல்லும் போதே புள்ள இருக்குது. வந்து உட்கார்ந்தாங்க, எலுமிச்சம்பழம் ஒண்ணு மட்டும் தான் பூஜை பண்ணி அந்த பொண்ணுகிட்ட வந்து கொடுத்தேன். அம்மா நீ போ, கண்டிப்பா நீ அடுத்த 10 மாசத்தோட நீ வந்து அம்பாள் கிட்ட வந்து நீ நன்றி சொல்லி குழந்தையோட வருவ அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இங்க அம்பாளுக்கு அவங்க வந்து அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி, அதாவது 3 months அந்த பொண்ணை வந்து 3 monthsலயே கன்சீவ் ஆகி, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம கன்சீவ் ஆகி, அம்பாளுக்கு வந்து நீ என்ன பண்ணட்டும் நான் அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க, சீமந்தம் பண்ணுங்க அப்படின்னு. என்னது வாராகி அம்மனுக்கு சீமந்தமா, கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு. ஏன்னா வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் உக்ரதெய்வம் உக்ரதெய்வம்னு சொல்லிட்டே வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து உருவாகிட்டே இருக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அம்பாள் கையில பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் தாமரை பூவோட தான் உட்காந்துருக்காங்க. இங்க இருக்க வாராகி அம்மன் பேர் பாத்தீங்கன்னா ஸ்வர்ண வாராகி. அதனால பண தேவையா இருந்தாலும் சரி, என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி, அம்பாள் கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் வச்சுட்டு போங்க. அம்பாள் கிட்ட அவங்க வந்து சீமந்தமும் பண்ணி குழந்தைய மடி மேல வச்சுட்டு போனாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த திருமண தடைக்கு நான் வந்து ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். 9 வாரம் வந்து வெள்ளி மஞ்சள் மாலை போடுங்க அம்பாளுக்கு, இன்விடேஷனோட வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய அதாவது இங்க வந்து பூஜையை வந்து புக் பண்ணியும் வந்து பண்றது உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா வந்து ஒரு கஸ்டமர் வந்து பையன் சொல் பேச்சு கேட்கல, கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான், தேவையில்லாத வந்து தொடர்புலாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் விஷயத்துக்குலாம் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பையன் திருந்தி இன்னைக்கு அவனுக்கு வந்து ஒரு நல்ல அந்த மகனுக்கு வந்து தாய் வந்து நல்ல ஒரு பொண்ணு அமைச்சு கல்யாணம் வந்து செஞ்சு வைக்க போறாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இங்க வாராகி அம்மன் வந்து நிறைய அற்புதங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நாங்க பெருசா எதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பண்றது இல்லை. இருந்தாலும் இப்ப இதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து கடவுளோட பிரார்த்தம் தான் சொல்லும். எப்போ என்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தானே சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு ஸ்ரீம்பிரிசி எழுந்திருந்த இந்த நல்நாள்லயும் நான் வாராகி அன்னை பத்தி சொல்றதுக்கு வந்து பெரும் பாக்கியம். அதனால கண்டிப்பா ஸ்ரீம்பிரிசியை பார்த்துட்டு வாராகி அம்மாவோட ஆசீர்வாதத்தையும் எல்லாமே வந்து உங்களோட என்ன பிரார்த்தனையும் அம்மா கிட்ட மனசார வந்து வச்சுட்டு போங்க. கண்டிப்பா நீங்க நன்றி சொல்றதுக்கு
நீங்களே வந்து வருவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ வாராகி அம்மனுக்கு வந்து பூஜை ஏதாவது பண்ணணும், அம்பால வந்து தரிசிக்கணும் அப்படின்னாக்கா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர்ஸ் போடுறோம். அதுல வந்து கால் பண்ணிட்டு நீங்க வந்து எப்போ வேணாலும் அம்பால வந்து தரிசனம் பண்ணலாம். எப்படி நீங்க ஒரு கோயில்ல போயிட்டு அம்பால வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டுதல்லாம் வச்சுட்டு வருவீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் சென்னை அம்பத்தூர்ல இருக்க ஆஸ்ட்ரோவேட் ஹோமா சென்டர்ல வாராகி அம்மன் எழுந்தருள் இருக்காங்க. கண்டிப்பா வாங்க, பூஜையில கலந்துக்கோங்க. பஞ்சமினாலே விசேஷம்னா பஞ்சமிக்கெல்லாம் நாங்க இங்க பூஜை பண்ணிட்டு தான் இருக்கோம். தினப்படி பூஜை, நித்தியப்படி பூஜை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. வாராகி அம்மனுக்கு ஹோமமா இருக்கட்டும், வாராகி அம்மன் பூஜை இல்ல உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு ஒரு ஹோமம் பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்னா எல்லா விதமான கணபதி ஹோமம்ல இருந்து எல்லா விதமான சுபிட்சமான ஹோமங்கள் எல்லாமே நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோம். ஒரு பிரவேசம் பண்ணணுமா, அதுக்கு உண்டான விஷயங்கள் இல்ல, உங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வேணுமா, இல்ல ஒரு நாடி ஜோதிடம் பார்க்கணுமா, இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்க ஆஸ்ட்ரோவேட்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால A to Z சர்வீஸ் தான் நாங்க சொல்லுவோம். அதனால அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ல இருந்து இப்போ உங்களுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, அஸ்ட்ராலஜர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பாருங்க. அவர் என்ன பரிகாரம் சொல்றாங்களோ அந்த பரிகார முறையை வந்து பின்பற்றிட்டு எங்களுக்கு எல்லாம் வந்து இன்விடேஷன் வந்து கொடுத்துட்டு போங்க. சிம்பிளா நான் அதான் சொல்லுவேன். அதனால நீங்க எல்லோருமே வந்து இதுல பயன்பெற வேண்டி நாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்கும் சொல்றோம். கண்டிப்பா நீங்க வாராகி அம்மனை வந்து இங்க வந்து தரிசனம் பண்ணணும்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.